அஷ்டமுடி ஏரி வந்து ஒரு நாள் ஆயிடுச்சு. நேற்றுக்கெல்லாம் நாங்கள் ஜாலியாக நீச்சல் குளத்தில் போய் நல்ல நீச்சல் அடிச்சுட்டு வந்தோம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து இங்கே ஒரு இடத்துல ஹனிபி தேனீக்களை பற்றி சொன்னார். அது என்னென்ன விதமான 5 வகையான தேனீக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன தேனீகள் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அவர் எங்களுக்கு விளக்கமாக சொன்னார். அதையெல்லாம் நான் உங்களுக்கு கேட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நாளைக்கு நான் உங்களுக்கு அதை விவரமாக சொல்லுறேன். இன்னைக்கு வந்து நாங்கள் கொல்லம் பீச்சுக்கு போக போகிறோம். ஜாலியாக வாட்டரில் கால் வச்சு கரையிலேயே ஒரு போட் ஹவுஸில் தான் நாங்கள் இப்போ இருந்துட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, அஷ்டமுடி ஏரியில் அழகழகாக போட்டெல்லாம் போயின்னு இருக்கு. நாங்களும் நாளைக்கு போகலான் இருக்கோம். நீங்களும் வரீங்களா? கேரளாவுக்கு உரித்தான புட்டு சாப்பிட்டேன். புட்டுவோட நேந்திரம் பழம் வச்சு சர்க்கரை வச்சு பஞ்சசாரை அதையும் வச்சு நல்லா அருமையாக சாப்பிட்டேன். நாளைக்கு உங்களுக்கும் வாங்கி தரேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஜடாயு சென்டருக்கு வந்திருக்கோம். சீதையை தூக்கின்னு போகும்போது ஜடாயு வந்து ஒரு தடுக்கிறது இல்லையா, அந்த இடம்லாம் இது. இந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்கோம். ஜடாயுக்கு பெரிய சிலை ஒன்று வச்சுருக்கா. பொதுவாக நம்ம அந்த பறவையை நேரில் பார்த்தது இல்லை இல்லையா. இப்போது கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஜடாயு பார்க்க வந்தாச்சு. மேலே வந்தாச்சு. ரோக்கரில் ஏறி அடிக்கட்டு கொஞ்சம் ஏறி மேலே வந்தாச்சு. ஏற்கனவே கேரளா வந்து கடவுள் பூமி அப்படின்னு சொல்லுவா. இந்த இடத்துல வச்சு தான் ராவணன் வந்து ஜடாயுவோட வெட்டியை வெட்டியிருக்கான். வெட்டிட்டதுக்கப்புறமும் சீதாதேவி வந்து அதுக்கு வரம் கொடுக்குறான். அதாவது ராமர் வந்து உன்னை பார்க்குறது வரைக்கும் நீ உயிரோடு இருப்ப வரம் கொடுக்குறான். அந்த சமயத்தில் உள்ள அதுதான் இப்போ இவ சிலையாக பண்ணி வச்சுருக்காங்க. அது எந்த இடத்துல வேண்டுதோ அதே இடத்துல இதுதான் மந்திர். ஜடாயுவுக்கு காட்சி எடுத்த ராமருடைய அவர் வந்து பார்க்குறது வரைக்கும் ஜடாயு உயிரோடு இருந்தது. காட்சி எடுத்து வைகுண்டத்தில் இருந்துச்சு. பீச்சுக்கு வந்திருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா மலை, இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் மலை. நல்லா அருமையாக இருக்குது. எல்லோரும் வாங்க, என்ஜாய் பண்ணலாம். பக்கத்தில் ஸ்ரீலக்ஷ்மி ஹோட்டலில் புட்டு கடலைக்கறி சாப்பிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்தது. அதுபோக சப்பாத்தி எல்லாமே நல்லா இருந்தது. இதோட இன்னும் 2வது நாள் முடிந்தது.